நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கீங்களா சார்? இப்போ இசை இது எல்லாமே ஏன் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க? அது வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனாலையா, அல்லது என்னுடைய திறன் எல்லாம் இருக்குது நான் பயன்படுத்துகிறேன், என்கிட்ட எல்லா திறன் இருக்குது நான் பயன்படுத்துகிறேன், அது ஒரு காரணம். இப்போ நான் போய் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், இந்த சுச்சுவேஷன் சொல்லி வந்து இப்போ வந்து மைதிலி இது உயிர்லூஷ படத்தில் ஜேசுதாஸ் பாடியிருப்பார் வைகை கரை காத்தை பாட்டு. என் லைஃப்பில் அது ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ். அதில் என்ன வேடிக்கைன்னா அதில் வரிகளுக்கு தான் பாட்டுன்றேன். அதை வந்து ராஜு என்ன இந்த வரி அப்படின்னு அப்படி கேட்பார். பெரிய லெஜண்ட். என் வாழ்க்கையில் நான் உயரத்தில் வச்சு ஒரு பார்த்த ஒரு அப்புறம் 2 பேரும் ஒரு மேடையில் இருந்தப்போ அவர் சொன்னார், எனக்கு எப்படி இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னார். அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஞானி, எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட்டு. என்ன நான் ஒரு சின்ன ஆள் சார், நான் ஒரு சின்ன பையன். நீங்கள் பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, இசையோட நீங்கள் ஒப்பீட்டு அளவில் சொல்கிறீங்க. அந்த ஒப்பீட்டவுக்குள்ள அவர் எங்கேயோ இருக்கார். ஆனாலும் என்ன நான் அவர்கிட்ட அடம் பிடிச்சி ஒரு குழந்தை மாதிரி கேட்பேன். அந்த ஒரு திருக்கோவில் வாசல் அது திறக்கவில்லை, தெரு கோடி பூஜை அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழி இல்லை, தென்மொழியை கேட்பதற்கு வகை இல்லை. அதெல்லாம் காதலில் வாழ்ந்த கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். என்னப்பா இதெல்லாம் எப்படிப்பா இதெல்லாம் இது இசையும் அது நீங்கள் பாடுங்க சார். வைகைக்கரை காற்றில் வந்து உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். எஸ் குரல் ஒன்று, அந்த பாடலை அப்படி ஒரு லைன் பாடுங்களேன். வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் வனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு, நீ காதோரம் போய் சொல்லு. துருரு வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. என்ன அற்புதமான பாடல் சார். நான் இதை வந்து 2012 அதனால தான் சார் இந்த படத்தை நான் செலக்ட் பண்ணி இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு, இந்த ஜென்சி அந்த ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு போய் சேரணும். இந்த ஏஐ காலத்தில், இந்த ChatGPT காலத்தில் இவங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இது சரியான படமாக இருக்குன்னு செலக்ட் பண்ணேன். இன்னொன்று இதோட மியூசிக்கை கூட நான் ஏதோ தூசு தட்டி கொடுக்கல. 38 நாள் ரீரெக்கார்டிங் இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு. அந்த பழைய காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அதை பழசை அப்படியே பழசை வச்சா அதை பழைய போய் நீ பழசை யூடியூப்பில் போய் இந்த பழசாக இருக்குல்ல அதை பார்த்துருங்க. இன்றைக்கி நான் சினிமா தியேட்டர் ஆடியன்ஸுக்கு அந்த 4K ரெசல்யூஷனில் அந்த டால்பி அந்த 5.1 எப்படி இருக்கும், 7.1 இல்லை எப்படி பிரித்து கொடுக்கணும், சென்டர் எப்படி இருக்கணும், லெஃப்ட் ரைட்டு எப்படி இருக்கணும், அதை பிரித்து அந்த அட்மாஸ்பியர் ரீஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீஒர்க் 38 நாள் சாங்கையும் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து பழைய காலத்து ஆடியன்ஸுக்கு வந்து என்ன, அதே நேரத்தில் சாங்கோடைய அதோடைய அந்த ஆன்மா, அந்த சோல் கெட்டுறாம, அதை கெடுத்துறாம, தாளம் கெட்டுறாம, இன்ஸ்ட்ருமெண்டல் வைஸ் அன்னைக்கு கேட்ட சவுண்டு வேற. இது இப்போங்கன்னா இன்னைக்கு சவுண்டு ஒரு டிப்பு கொடுத்தா அதோட சவுண்டோட லெவலே வேற. அதை அனுபவிச்சு மக்கள் பிடிச்சா ஏற்றுக்கிட்டோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருக்கேன், சோதனை கொண்டாடும். எனக்கு அந்த கேள்வி தான். ஏன்னா உங்களுடைய திரைப்படங்கள் எல்லாமே நல்ல ஒன்று ஒரு வகையாக சிறந்த திரைப்படம். ஒரு தாயின் சபதமா அது ஒரு வகையாக இருக்கும், தங்கைக்கு ஒரு கீதம், என் தங்கைகள் எல்லாமே வந்து இருக்கும். உயிருள்ள ஒரு உஷாவை ரீரிலீஸ் பண்ணணும். இது லவ் ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, நான் என் மனைவியை திருமணம் பண்ணணுன்னு 1982 திருமணம் பண்ணுறேன். 83 என் மனைவிக்கு வந்து அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன், உயிர் உள்ள விஷான்னு சொன்னேன். இப்போ வந்து இந்த படம் பாருங்கள் என்ன ஒரு ஆப்டாக கரெக்டாக காதலர் தினம் February 14, என் படம் February 13 தான் ரிலீஸ் பண்ணுறேன்னா, ஒரு வேலண்டைன் டேஸுக்கு ஒரு காதலர் தினத்துக்கு என் மனைவிக்கு இதை விட அன்பு பரிசு கொடுக்குறீங்க நீங்கள். அவ்வளோதான் 2026 வேலண்டைன் டேக்கான பரிசு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு. அன்று கொடுத்த பரிசு இன்று கொடுக்குறேன், என்றும் கொடுப்பேன். அதுதான் டிஆர். அது ரொம்ப முக்கியமான ஒன்று தான் சார். அந்த படத்துலேயே நிறைய பாடல்களும் எல்லா பாட்டுமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு இதில் இருக்கும். 7 பாட்டு 7 விதமான இது. உதாரணத்துக்கு கட்டடிப்போம் காலேஜுக்கு அந்த பாட்டு எடுத்தாக்கா பசங்க எல்லாம் கொண்டாடுவாங்க. டைட்டில் சாங், அதான் டைட்டில் சாங். வேறு எனக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கல, அதனால் டைட்டில் எடுத்து போடுறேன். டைட்டில் அந்த படத்தில் வந்து டைட்டில் மியூசிக்கில் அந்த பாட்டு வரக்குள்ள அங்கேருந்து டிக்கெட் எடுக்கிறோம், டைட்டில் பாட்டு போயிடுச்சான்னு கேட்டு வருவாங்க. டைட்டில் போயிடுச்சுன்னா நான் அடுத்த ஷோ வரேன்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த டைட்டில் பாட்டில் வந்து அந்த கட்டடிப்போம் சாங்கு வைரலாக இருக்கும்.
அது அது 7 பாட்டுமே ரொம்ப அது அது என்னாடி பந்தாடும் பாப்பாங்களே மலேசிய வாசன் அண்ணன் பாடியிருப்பார். ஒவ்வொரு பாட்டும் இதயமதி கோவில் என்றேன் அந்த பாட்டை மறைந்து விட்டு சங்கீத சாம்ராட் டிஎம்எஸ் அண்ணன் பாடியிருப்பார். அதே மாதிரி மோகம் வந்து தாகம் வந்து உன்னை அடைக்க வந்து அண்ணன் எஸ்பிபி அண்ணன் பாடியிருப்பாங்க. ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. இந்திரலோகத்து சுந்தரி அண்ணன் வந்து பாலண்ணன் பாடியிருப்பார். அதே மாதிரி வந்து இது வந்து இந்திரலோகம் பாடியிருப்பார். கட்டடிப்பும் பாடியிருப்பார். மோகம் வந்து தாகம் வந்து பாடியிருப்பார் அப்படின்னா. அதே மாதிரி வைகைக்கரை காத்து ஜேசாசனம் பாடியிருப்பார். அதே மாதிரி ஜானகி அம்மா வந்து மோகம் வந்து தாகம் வந்து பாடிப்போம். உன்னைத்தானே அடைப்பேன்னு பாடியிருப்பாங்க படத்தில். அதே மாதிரி சசிரேகா வந்து இந்திரலோகத்து சுந்தரியில் பாடியிருப்பாங்க. 7 பாட்டு 7 விதம். ஒரு வானவில்லுக்கு 7 விதம் 7 நிறம்னு சொல்கிற மாதிரி என் பாட்டு 7 விதம். மோகம் வந்து தாகம் வந்து கூட ரொம்ப நல்ல சாங். அது அதான் டிஆர் டிஜி மியூசிக்கில் ஃபஸ்ட்டு இது. நான் அந்த படத்தை அந்த படத்தில் நான் எடுத்த முதல் பாட்டு மோகம் வந்து தாகம் தான். ஒரு சென்டிமெண்ட்டாக மழை என்று சொன்னால் சுக்கரன் வீனஸ், அதனால் அந்த மழை பாட்டை எடுத்தேன். அந்த பாட்டை தான் ஃபஸ்ட்டு என்னோட டிஆர் டிஜி மியூசிக் ஆரம்பித்து உயிருள்ள விஷாவுடைய பாட்டை டிஆர் டிஜி மியூசிக்கில் நான் ஏற்றின முதல் பாட்டே மோகம் வந்து தாகம் வந்து தான்.